இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே ரொம்ப ஸ்பெஷலான மேக்கப்னா இதை சொல்லுவேன். இத்தனை இயர்ஸில் நிறைய கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து 60th மேரேஜ்க்கு மேக்கப், 60ஆம் கல்யாணம் மேக்கப், இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். இவங்க தான் நம்மளுடைய கிளைண்ட். இவங்களுக்கு இருக்க அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஸ்கின் ஆன் ஃபினிஷிங்கில் மேக்கப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் 60ஆம் கல்யாணம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய தண்ணி எல்லாம் ஊற்றுவாங்க, நிறைய புகையில உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்கின் ஆன் ஃபினிஷிங் மேக்கப்பும் ஹேர் ஸ்டைல் வந்து மெஸ்ஸி பிரைட், அதுவும் என் ஒரிஜினல் ஹேர்லயே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு, ப்ளஸ் ஹேர் ஸ்டைலும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்ப்பீங்க எவ்வளோ புகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகையில் உட்காந்து ஃபர்ஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலையில் தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், நம்ம மேக்கப் கொஞ்சம் கூட மூவே ஆகலை. நம்ம வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னால் அந்த அளவுக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு மேரேஜ்க்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சாரீ சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. மேக்கப் நீங்கள் ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க, நான் கொஞ்சம் கூட கையே வைக்கலை, ஒரு காம்பேக்ட் போடல, லிப்ஸ்டிக் ரீடச் பண்ணல, எதுவுமே பண்ணல, எல்லாமே பக்காவாக அப்படியே இருந்துச்சு. அவ்வளோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் நான் ஜஸ்ட் ஹேரில் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ப்ளோ ட்ரை மட்டும் பண்ணேன். ஹேர் ட்ரையர் வச்சு நல்லா ட்ரை மட்டும் பண்ணிவிட்டு சாரீ சேஞ்ச் பண்ணோம். அவ்வளோதான். நீங்கள் பார்க்கலாம் மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. க்யூட் பேக்கேஜில் செம்ம சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்தது. இப்போல்லாம் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே லன்ச் வந்து முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஃபீட்பேக் அமைச்சிருந்தாங்க கிளைண்ட் சைடு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு என்கிட்ட மேக்கப் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் விடையை வந்து என் கூட புக் பண்ணிக்கோங்க.